ஹலோ இருக்கோ, நான் தான் உங்க பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியை வந்து ரொம்ப நாள் கழிச்சு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் சொல்லி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் மாடிஃபிகேஷன் நம்ம வண்டியில் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, 4 இண்டிகேட்டர் வந்து எல்இடி போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட் வந்து இது எல்இடி ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். என்ன ப்ரொஜெக்டர்னா ப்ளூ, ரெட், ஒயிட் அந்த ட்ரிபிள் வர எல்இடி ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து மெக்கானிக் கடைக்கு வந்து ஃபுல்லாக வண்டியை பிரிச்சுட்டு உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு போட்டு காட்டுற பாருங்க எப்படி எரியும்னு. இந்த பக்கெட்டு ப்ளூவும் அந்த பக்கெட்டு வந்து எல்லோவும் எரியிற மாதிரி போட்டிருக்கோம். அப்போ நம்ம வந்து ஹெட்லைட்டோட கிளாஸை பிரிச்சுட்டு உள்ளே வந்து இந்த ஃபிட் பண்ணுற வீடியோ நம்ம எடுக்கலை. அது வந்து நம்ம தான் பாதி இது இந்த பிரிச்சுட்டு இந்த இதை கம்முலாம் போட்டு ஓட்டினாலும் அது எடுக்கலை. நம்ம வந்து லைட் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் லைட்டு, அதுக்கப்புறம் இது ரெட்டும் ப்ளூவும் ஒன்று இருந்தால் உங்களுக்கு இந்த லைட் வந்து ரோஸ் கலர் தெரியுது. எப்படியெல்லாம் எரியுற மாதிரி இது இன்னும் 3 டைப்பில் எரியுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் எப்படி மாச கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம். இதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங் வீடியோ வந்து இதில் நான் இந்த பல்பு ஃபிட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் எப்படியா ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ தேடினேன். ஒரு வீடியோ கூட கிடைக்கவே இல்லை யூடியூப்பில். அப்போ சரி அப்போ நம்மளாம் வந்து வீடியோ ஸ்டார்சிட்டிக்கு வந்து எப்படிலாம் கனெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடிட் பண்ணி எடுத்து போடுவோம். இதை பார்த்து இந்த பல்பு ஸ்டார்சிட்டி பைக்கில் ஃபிட் பண்ணுறவங்க இதை பார்த்து கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இது வீடியோ போடுறோம். யாராச்சும் இந்த பல்பு வாங்கி உங்கள் ஸ்டார்சிட்டி வண்டியில் ஃபிட் பண்ணும்போது இந்த ஒயரிங் மெத்தடை பார்த்து நீங்களே ஃபிட் பண்ணுறனாலும் ஃபிட் பண்ணலாம், இல்லை மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஃபிட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மெக்கானிக் ஃபஸ்ட்டு இந்த ரேட்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் பண்ண மாட்டாங்க. இது வந்து எப்படின்னா இதுக்கு வந்து நிறையா ஒயரிங் இது இருக்குது, அது பிரிக்கணும், இதை பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவை காட்டி பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம வந்து எல்லாத்துமே ஃபுல்லாக போட்டுப்போம். இந்த ஒயர் என்னென்னா இது லைட்டிங்கோட சுவிட்ச் அசம்பிளிலேருந்து வர இது. அதில் வந்து இதை கழட்டிட்டு நம்மளோட பல்பை கனெக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஹை பீமில் வந்து ஒயிட் கலர் ஏரியா மாதிரி, டிம்மு வச்சா ரோஸ் கலர் ஏரியா மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம வண்டியில் அசம்பிளி கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஒயர் மாட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஸ்குவாட், ஃபுல் அசம்பிளி வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து இந்த இது முடிச்சுட்டு நம்ம ஹெட்டில் வந்து திருப்பியும் ராம்னு நம்ம திருப்பி ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். ஸ்டிக்கர் ஒட்டுற வீடியோ அடுத்து லாங் வீடியோவாக வரும், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ போட முடியுதான்னு பார்க்குறேன். இப்படி போட முடியுதா அதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹை வைக்கிறாரு, ஒயிட் கலர் தெரியுது, டிம் பண்ணுறாரு, ரோஸ் கலர் தெரியுது, மீண்டும் ஹை வச்சு டிம் பண்ணுவார், மினிக்கி எரியும். இது வந்து இப்படி 3 டைப்பாக இந்த லைட்டு இந்த எல்இடி வரையும் யார் பண்ணாதான் வேறு மெக்கானிக் பைக் எப்படி தம்ஸ்லாம் காட்டி ஸ்டைலாக வீடியோ. எந்த மெக்கானிக்கும் அவ்வளோதான் வீடியோ வர மாட்டார். இவர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனால அவரே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போல்டு போட்டுட்ருக்காப்புல. இது வந்து நைட்டில் உள்ள ப்ரொஜெக்ஷனோட லைட்டு வியூ எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நம்ம இப்போ கடையிலேருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது யார் வீடியோ எடுக்கணும்னா அந்த பாய் தான் எடுக்கிறாப்புல. அவர் வந்து நான் எடுக்கிறேன், நீங்கள் வண்டியை வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தாப்புல. உங்களுக்கு இங்கே வெளில வச்சு லைட்டோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் காலையில் கடையில் பார்க்கும்போது கூட இண்டிகேட்டர் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படின்னா காலையில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், நைட்டு போட்டிங்கன்னா பிரைட்னஸ் நொறுக்கி அள்ளிடும், படும் பயங்கரமாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்களா ஹெட்லைட் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்னு. அந்த போய்ட்டு திருப்பிட்டு வந்து நிற்பேன், அதுலேயும் இண்டிகேட்டரோட பிரைட்னஸையும் எல்இடி லைட்டோட பிரைட்னஸையும் பாருங்கள் எப்படி பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்கா. அப்போ உங்களுக்கு நைட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போது காட்டுவேன், அதையும் பாருங்கள். டைப் வந்து 3 டைப்புன்னு சொன்னேன்ல, இப்போ வந்து ஃபஸ்ட் டைப்பு, அடுத்து ரோஸ் கலர் ஒரு டைப்பு, அடுத்து நான் வந்து அந்த மினிக்கி வந்து வைக்கலை, ரோஸோட நிப்பாட்டிட்டேன். வந்திருக்கு பார்த்தீங்களா மினிக்கி. இப்போ வந்து இந்த வீட்டுக்கு போகும்போது எடுத்தது. அவர் மூஞ்சில் எப்படி பிரைட்னஸ் அடிக்குது பாருங்கள் லைட்டு. அப்புறம் நம்ம ஸ்பீடாமீட்டருக்கு ப்ளூ கலர் லைட்டு போட்டிருக்கோம், அது எப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம வண்டியை தடவை மாடிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்குவாட், இந்த ப்ராஜெக்ட் ரேட் நீங்கள் வாங்கணும்னா நான் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 4 இண்டிகேட்டர் எங்கே வாங்கணும்னா நான் பட்டுக்கோட்டில் இது மகாதேவ் கடை இருக்குல்ல, அங்கே தான் வாங்கினேன். நீங்களும் அங்கே போய் வாங்கிக்கலாம். ரேட்டு வந்து நம்மளோட அஃபோர்டபுள் ரேட்டு தான் வருது, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருது, பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.